அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். உயிரான என் இயேசுவே உன்னோடு நான் வாழவே ஆசையே.
யோவான் நற்செய்தி அலகு 1 இறை சொற்றொடர்கள் 19 முதல் 28 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினராய் என்று கேட்டபோதும் அவர், இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் ஏசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்ல என்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புதிய ஆண்டு தொடங்கி இருக்கிறது. பல வாக்குறுதிகளை நாம் எடுத்துக்கொள்ள தீர்மானித்திருப்போம். இந்த நேரத்திலே இந்த இறை வார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பெல்லாம், நீ யார்? நான் யார்? யார் என்று தெரிந்தால் அதை தாழ்ச்சியோடு உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அல்லது நான் இப்படி ஆயிட்டேனே என்று பிறர் மீது பொறாமை கொள்கிறோமா? அதன் அடிப்படையிலே பல காரியங்களை, திட்டங்களை மறைமுகமாக செய்கிறோமா என்றெல்லாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க நம்ம அழைக்கிறது. நான் யார் என்ற கேள்வியின் மூலம் மனிதன் தனது உண்மையான சுயத்தை உணர்ந்து கொள்வதற்கான வழியை காட்ட முடியும். இது ஒரு சுய விசாரணை, செல்ஃப் என்கொயரி மூலம் நம்மை பற்றி நாம் உண்மையை அறிந்து கொள்ள விரும்புகிறோம் என்று சொன்னால், அதுதான் ஆன்மீக தேடலில் உள்ளவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. படிக்கின்ற குழந்தையிடம் நீ யார் என்று கேட்டால் தன் தந்தையின் பெயரை சொல்லுவார்களா? இன்னார்கமாக அப்படிமா. சமுதாய தலைவர்களிடம் நீங்கள் யார் என்று கேட்டால் நாங்கள் சார்ந்துள்ள கட்சி பெயர் மற்றும் அதில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவியை கூறுவார்கள். அப்படித்தானே சில வரையறுப்புரையெல்லாம் பண்ணும்போது ஒரு சின்ன பொறுப்பா இருக்கும், அதை பெருசா சொல்லுவாங்க. அதோட இவங்களுக்கு இதுதான் போதுண்டா சொல்லிட்டு அவங்க தங்களை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க. ஒரு மத தலைவரிடம் நீர் யார் என்று கேட்டால் நான் சார்ந்துள்ள மதம், நம்புகிற கடவுளின் ஊழியன், பணியாளன் என்றெல்லாம் கூறுவார்கள். இவையெல்லாம் தாங்கள் பெற்றுள்ள பணி வாழ்வின் அடையாளமாக நமக்கு வழங்கப்பட்டவை. ஆனால் உண்மையிலே ஒருவன் யார் என்றால் யாராவது பல் தர முடியுமா? ஹூ ஆர் யூ? ஹூ ஆம் ஐ என்ற கேள்விகளை நமக்குள்ளே கேட்டு பார்ப்போமே. என்னை தொடக்க காலத்திலே இந்த ஆண்டில் கேட்டு பார்ப்போம். ஹூ ஆம் ஐ? என்னுடைய சித்தாந்தம் என்ன? என்னுடைய நிலைப்பாடுகள் என்ன? என்னுடைய உறுதிப்பாடுகள் என்ன? என்னுடைய தெளிவுகள் என்ன? என்னுடைய அர்ப்பணம் என்ன? என்னுடைய சிந்தனை என்ன? இவைகள் தான் ஒரு ஆளை நிர்ணயம் செய்யக்கூடியதில்லை. அதுல பெரிய பீத்த பெருமை வந்துடப்படாது. இதுல என்ன வரணும்? தாழ்ச்சி நிலை வரணும். இதுதான் முக்கியம். இதுதான் திருமுழுக்கு யோவான் படிக்க வேண்டிய ஒரு காரியம். இத்தகைய ஒரு நிலைமைதான் இன்று திருமுழுக்கு யோவானுக்கு ஏற்படுகிறது. திருமுழுக்கு யோவான் செய்து வந்த அடையாளத்தை வைத்து அவர்கள் பல விமர்சனங்களை எழுப்புகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே திருமுழுக்கு யோவான் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவருக்கு தெரியும் அவர் யார். அதனால்தான் அவ்வளவு விமர்சனங்கள் எழுந்த போதிலும் மனம் தளராமல் இருந்தார். ஒரு சினிமா பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்று ஒரு பாட்டு வரும். உன்னை அறிந்தால் மட்டும்தான் நீ உலகத்துல இந்த வாழ்க்கையில போராட முடியும் என்கிற வரிகள் இதற்கு சான்றாக அமைகிறது. நம்மளை அறிந்திருக்கிறோமா? திருமுழுக்கு யோவானின் தன் உணர்வு, செல்ஃப் அவேர்னஸ் அல்லது தன் வெளிப்பாடு, செல்ஃப் டிஸ்க்ளோஷர், இந்த இரண்டையும் நம்ம எல்லாரும் யோசித்து பார்க்கணும். அவர் மட்டுமல்ல, தாம் மெசியா அல்லர்,
மெஸ்ஸியாவின் முன்னோடி என்ற தன் உணர்வை யோவான் கொண்டிருந்தார். பெரிய பெருமையாக கொள்ளல அவரு, அது பிறகு தாழ்ச்சி உணர்வோடு தான் சொன்னார். எனவே தாழ்ச்சி உள்ளவராக, பெரிய எதிர்பார்ப்புகள் அற்றவராக, எளிமையாக வாழ முடிந்தது. நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த எளிமை வராது, பொதுவாக வராது. அப்படி வருதுன்னு சொன்னா we have to appreciate. அதை விட முக்கியமாக தாம் மெஸ்ஸியா அல்லர் இல்லை, அவரது முன்னோடியே என்பதை பிறரிடம் ரொம்ப தெளிவாக வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளவும் அறிக்கையிடவும் அவரால் முடிந்தது. மானிடரில் பெரும்பாலானோர் தமது உண்மையான தான்மையை மறைத்து தாம் இல்லாத வேறொரு ஆளாக முகமூடி அணிந்து கொண்டு வாழ்கிறார்கள். என்ன சொல்லுகிறோம்? பிறரது பாராட்டை, அங்கீகரிப்பை பெறுவதற்காக அல்லது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற துடிப்போர் தாம் இத்தகைய முகமுடிகள் அணிந்து கொண்டு நாடகம் ஆடுகிறார்கள் என்பதும் நமக்கு தெரிகிறது. யோவானுக்கு அந்த தேவை இருக்கலையே. ஒரு முன்னோடியாக மிதியடிவாரை அவிழ்ப்பவராக இருப்பதில் அவர் கொஞ்சம் சந்தோஷப்பட்டார். எனவேதான் இறை அருளிலே அவரால் மகிழ முடிந்தது. நாம் எப்படி பிறரின் நல்லெண்ணத்தை பெறுவதற்காக பொய்யான வேடங்கள் புனைந்து முகமூடிகள் அணிந்து வாழ்கிறோமா, அல்லது நமது நிறைகுறைகளை ஏற்றுக்கொண்டு இயல்பாக வாழ முயற்சி எடுக்கிறோமா? தான் யார் என்னும் தெளிவை கொண்டிருந்த திருமுழுக்கு யோவான் தம்மை பற்றி கேட்க வந்த யூதரிடம் தன்னை பற்றி சொன்னது, நான் பாலை நிலத்தில் ஒலிக்கின்ற குரல். ஆம், பாலை நிலத்தில் யார் வந்தாலும் வராவிட்டாலும் அவரது குரல் ஒலித்துக் கொண்டேதான் இருக்கும். காரணம், அதுதான் அவரது அழைத்தல். பாலை நிலத்தில் இறை செய்தி அறிவித்துக் கொண்டிருப்பதற்காகவே இறைவன் அவரை அழைத்தார். அதை தமது திருவிழமாக கொண்டிருந்தார். இன்றைக்கு நாம் பாலைவன குரலாகத்தான் இருக்க வேண்டி இருக்கிறது. நம்முடைய இந்திய போக்கிலே பல அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடக்கக்கூடிய சூழலில் நாமும் பாலை நிலத்தில் ஒலிக்கின்ற குரலாக இயேசுவை போல, யோவானை போல, திருமுழுக்கு யோவானை போல நீங்களும் நானும் இருக்க வேண்டிய சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்த புதிய ஆண்டிலே நம்மையும் இறைவன் பாலை நிலத்தில் ஒலிக்கின்ற இறைவனின் குரலாகத்தான் அழைப்பு விடுக்கிறார். நம்மை சுற்றி நிகழ்கிற அநியாயங்கள், அவலங்கள், வாக்குரிமை என்று சொல்லுகின்ற களவாடத்தனங்கள், சுற்றுச்சூழல் மாசுகள், கலாச்சார சீரழிவுகள், டிஜே சீரழிவுகள், இவற்றை கண்டும் காணாது போல, அதுபோல ரோட்ல இந்த செய்யக்கூடிய அநியாயங்கள், 2 வீலர்ஸை விட்டு நடத்துற வேடிக்கைகள், ஐயோயோ என்ன, இவைகளை கண்டும் காணாதது போல வாழுகிற நம்ம தாழ்ச்சி உள்ளவர்கள் என்று நான் சொல்ல முடியாது. எனவே கண்டும் காணாதது போல வாழ முடியாது. மாறாக அவற்றை உரக்க அறிவிக்கின்ற இறைவனின் குரலாக வாழ ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். இந்த புத்தாண்டிலே இறைவனின் குரலாக வாழ நாம் முயற்சி எடுப்போம். முதலிலே சிந்திப்போம், நான் யார்? ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பற்றி நன்கு அறிந்து இயல்பாக நேர்மையாக வாழும் அருளை எங்களுக்கு தருகின்ற வேளையில் அதை புரிந்து கொள்கிற நாங்கள் கொஞ்சமேனும் எளிமையாக, தாழ்மையாக நடந்து கொள்கிற பிள்ளைகளாக வளர எங்களுக்கு ஆற்றலை தாரும் ஆண்டவரே. ஆமேன். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உன் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே.
தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. மூட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும்.
மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மப்பகரி மப்பகரி சரி சாரிகா, மப்பகரி மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும்
இயேசு இதயமே, சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா, பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே. உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே. அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.